சட்டசபையில் முதலமைச்சர் நடிக்க வேண்டிய அவசியம் எப்போதும் இல்லை. நடிப்பின் உச்சகட்டத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவர். முதலமைச்சர் பேச்சை கேட்டு திணறி திமுக வெளியேறியது தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன். சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், அவர் என்றைக்குமே நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நடிப்பிலே முதல் உச்சகட்டத்திலிருந்து வந்தவர். நாட்டு மக்களுக்காக பணியாற்றி வருகிறார். அவர் ஒவ்வொரு பதிலையும் கேட்கின்ற போது முதலில் எல்லோரும் கேட்டார்கள், ஏன் பேசாமல் இருக்கிறாண்டு இவங்கெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் திணறி போய் வெளியே இருக்கிறது. நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட தனியார் பள்ளிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற விஷயத்துல கட்சி நிதி பெறப்பட்டதா? இல்லை, அப்படி எங்கேயும் ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா தனியார் பள்ளிகள் சார்பில் அந்த பிரதிநிதிகள் பேசும்போது கடந்த கால ஆட்சின்னு அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றாங்க. கடந்த கால ஆட்சின்னு இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சியத்தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் ஆட்சின்னு சொன்னாங்களா உங்கள்கிட்ட? கடந்த கால ஆட்சின்னு இப்போ நடந்த முடிஞ்சது தானே சொல்லணும். நீங்களா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. அதிமுக ஆட்சியில கட்சி நிதி, அதாவது இல்லை அவங்க எல்லாரும் கேளுங்க, அப்போ தான் சொல்லுவாங்க. இவருங்க 219 ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குற போது அந்த கேம்ப் போட்டு 9 இடத்துல நானே போய் அவங்களுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து காலேஜ் ஸ்கூலில் நேரடியாக கொடுத்தோமா இல்லைன்னு கேட்டு நீங்கள் இப்போ கேளுங்க. இந்த கேள்வியெல்லாம் புரியுதுங்களா? அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு எனக்கு கேட்கணும். இல்லை அதுதான் நான் சொல்கிறது, கேட்டுங்க. நீங்களாட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது. நீங்களா யூத்தாக இருக்கிறீங்க, இருக்கு. நான் சொல்கிறத கேளுங்க. இல்லை நான் சொல்கிறேங்க. இல்லை நான் சொல்ல வரைக்கும் யார் சொன்னா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சின்னு உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க? சொல்லுங்கள், யார் சொல்லுங்கள். யாருடைய பேட்டி? பேட்டி கொடுங்க, நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாருங்கள், பள்ளி கல்வித்துறையில் இதுவரையில் நடைபெறாத பல்வேறு சாதனைகள் நடைபெற்றிருக்குன்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அது மாதிரி எல்லாருக்கும் இலவசமாக என்ஓசி கொடுக்கப்பட்டதா இல்லையா 2 முறைன்னு கேளுங்க. இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க. அப்போ தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்.